அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைவு நமக்கு பேரதிர்ச்சியை அளிக்கிறது. என் இனிய தமிழ் மக்களே என்ற கம்பீர குரல் ஓய்ந்துவிட்டது. பல நடிகைகளை திரைப்படத்துறையில் அறிமுகம் செய்த பெருமைக்குரியவர் பாரதி ராஜா அவர்கள். குறிப்பாக கார்த்திக், ராதா, ராதிகா, ரஞ்சிதா, ரேகா, ரேவதி, சுகன்யா போன்றவர்கள். சில இயக்குநர்களும் உருவாக்கியவர் இவரே ஆவார். குறிப்பாக பாக்யராஜ் போன்றவர்கள் திரைப்படத்துறையில் இயக்குனர் இமயம் என அனைவராலும் பாராட்டப்பட்டவர். நடிப்பு நியமியம் நடிகர் திலகத்தை வைத்து முதல் மரியாதை என்ற படத்தை உருவாக்கி வெள்ளி விழா கண்டவர் என்ற பெருமை கூறியவர் பாரதி ராஜா அவர்கள். திரைப்படத்துறையில் 6 தேசிய விருதுகளை பெற்றவர். மேலும் தமிழக அரசின் சார்பில் கலைமாமணி விருது மற்றும் பல விருதுகளை பெற்றவர் பாரதி ராஜா அவர்கள். 2004 இந்திய அரசின் சார்பில் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். திரைப்படத்துறையில் இயக்குநராக பணியாற்றியது மட்டும் இல்லாமல் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் என்பது சிறப்பாகும். மேலும் சில படங்களில் பின்னணி குரலும் கொடுத்துள்ளார். திரைத்துறையில் புரட்சியை செய்து புதுமையை படைத்த இயக்குனர் என்ற பெருமைக்குரியவர் பாரதி ராஜா அவர்கள். கிராம மண்ணின் மண் வாசனையை தந்தவர் பாரதி ராஜா. கருத்தம்மா படத்தை யாரும் மறக்க முடியாமல் செய்தவர் பாரதி ராஜா அவர்கள். கிராம மக்களின் யதார்த்தத்தை திரைப்படத்தில் காட்டி சாதனைப்படுத்தி சரித்திரமானவர் பாரதி ராஜா என்றால் மிகையாகாது. இவர் 1977 16 வயது நிலை என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து மூவரும் இணைந்து படைத்த பல படைப்புகள் பெரும் வரவேற்பையும் மதிப்பையும் கொடுத்தது என்றால் மிகையாகாது. இவர் 1941 ஜூலை 17 பெரிய மாயதேவர் கருத்தம்மாவுக்கு பிறந்தவர். பெயர் சின்னசாமி. பாரதி ராஜா அவர்கள் இன்றி இல்லை என்றாலும் அவர் புகழ் மக்களிடையும் திரைப்படத்துறையிலும் என்றும் நிலைத்திருக்கும். இவருக்கு அரசு முழு மரியாதை கொடுப்பது சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.